காலமானார் பாடகி எஸ் ஜானகி. ராகத்தை இழந்தது இசை உலகம். முதல்வர் விஜய் கண்ணீர் இரங்கல். மகன் இறந்த 6 மாதங்களுக்குள் மாபெரும் சோகம். 6 தலைமுறைகளை கடந்த இசைக்குயில். கணவர் இறந்த பின் அந்த பாடலை மட்டும் பாடாத ஜானகி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். 88 வயதான அவர் வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல் நலக் குறைவால் மைசூருவில் உயிரிழந்தார். இதையடுத்து திரை உலகினர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பாடியதன் மூலம் திரையுலகில் நுழைந்த எஸ் ஜானகி 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். 4 முறை தேசிய விருதுகளை வென்றுள்ள எஸ் ஜானகி கடந்த 2016ஆம் ஆண்டு திரையுலகில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற ஜானகி அம்மாவின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இனிமையான குரல் மற்றும் இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் மனங்களில் அவர் என்றும் நிலைத்திருப்பார் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு எனவும் அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தன் மகனை நோய்க்கு பறிகொடுத்த 6 மாதங்களில் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார் ஜானகி அம்மா. கடந்த ஜனவரியில் இவரின் ஒரே மகனான முரளி கிருஷ்ணா உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த இழப்பு அவரை பெரிதும் பாதித்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பாடுவதை நிறுத்திக் கொண்டு நிகழ்ச்சிகளில் மட்டும் எப்போதாவது பங்கேற்று வந்தார். இந்த நிலையில் மைசூருவில் தங்கியிருந்த அவர் உடல்நலக் குறைவால் இறுதியாக கண்ணை மூடியுள்ளார். 1957 விதியின் விளையாட்டு படத்தின் மூலம் தமிழில் பாடகியாக எஸ் ஜானகி அறிமுகமானார். 6 தலைமுறைகளை கடந்தும் ஒலித்த தென்னிந்தியாவின் இசையரசியின் குரல் இன்று அடங்கியது. தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட 17 மொழிகளில் பாடியுள்ளார். எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பி.பி. ஸ்ரீனிவாஸ், ஏசுதாஸ் உள்ளிட்டோருடன் அதிக பாடல்களை பாடியுள்ளார். மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு மட்டும் அவர் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜானகி அம்மாள் தனது கணவர் இறந்த பிறகு இசை நிகழ்ச்சிகளில் ஒரு முக்கியமான பாடலை மட்டும் பாடவே இல்லை. இளையராஜா இசையில் காதல் ஓவியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நாதம் என் ஜீவனே என்ற பாடல்தான் அது. அந்த பாடலை பாடும்போது தனது கணவரின் நினைவுகள் வருவதாக கூறி அவர் அந்த பாடலை தவிர்த்து வந்தாராம். ஜானகியின் காதல் கணவர் ராமபிரசாத் 1997 மறைந்தார். பின்னணி பாடகி ஜானகியின் மறைவுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.